நீங்கள் திருப்பதிக்கு ஃப்ரீ தரிசனத்தில் போய் மாங்குன்னு 2 நாள் உட்காந்து பார்த்த பெருமாளை ஒரு ஆள், ஒரு ஃபேமிலி, ஆளுக்கு 10,000 டிக்கெட் எடுத்து 5 பேர் போய் ½ பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்? அதே திருச்செந்தூரில் பேமெண்ட்டே வாங்காத திருச்செந்தூரில் மாங்குன்னு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கியூவில் நின்று போய் சாமியை பார்த்தா ஒருத்தவர் 2000 ரூபா டிக்கெட்டுக்கு வெளியில் குருக்களை பிடிச்சி உள்ளே போய் பார்த்து ½ பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் கியூவில் நின்று போகிறீங்க, நீங்கள் 2 நாள் நின்று போகிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி சார் இருக்கும்? காண்டா இருக்குமா? வெறுப்பாக இருக்குமா? ரைட்டா சார்? உங்கள் பையன் 184 கட் ஆஃப் வாங்கி ஏதோ ஒரு காலேஜில் நுழைய முடியாமல் இருக்கிற உங்கள் பையன் உட்காந்துருக்கிறப்ப வெறும் 128 மார்க் வாங்கி கட் ஆஃப் வச்சுக்கிட்டு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து சீட் வாங்கிட்டு உள்ளே போகிறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இன்னொரு பையன் உள்ளே போகிறான், உங்கள் பையன் போல, உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எது சார் முக்கியம்? அப்போ பணம். பணம் என்ன சார் முக்கியம்? பணம் முக்கியம் தலைவரே, பணம் முக்கியம். மாற்ற முடியாது. நான் ரொம்ப பணத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், போக முடியாது. சிங்கத்துக்கிட்ட போய் நீங்கள் சிங்கத்தை கடிக்க மாட்டேன்னு சொல்ல சிங்கம் கடிக்காமையா இருக்க போது? முழிச்சுக்கோங்க. பணம் அவசியமான விஷயம், பணம் அத்தியாவசியமான விஷயம். முழிச்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க தலைவரே. அல்டிமேட்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ஒன்று ரீசெண்டாக சொன்னார், காசு தான் சாமி, காசு சாமி இருந்தால் எல்லா சாமி நம்ம கிட்ட ஆமா சாமி தான். ரைட்டா தலைவரே? எல்லா ஆசாமி நம்ம கிட்ட ஆமா சாமி தான். நோ த பவர் ஆஃப் மணி. இந்த மணி இல்லை, அந்த மணி. ரைட்டா இல்லையா? பணம் ரொம்ப முக்கியம். எப்படி சம்பாதிக்கிறது? இப்போ அதான் பிரச்சனை. ரைட்டா? வாங்க தனிகைக்கு வாங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் கேரண்டி. கண்மூடித்தனமாக வாங்க தலைவரே, கண்மூடி. அண்ணன் சொன்னார் பாருங்க, 1000 நாள், ரொம்ப 5 நாள் 10 நாள் இல்லை, 1000 நாள் தணிகை தான் வாழ்க்கைன்னு வாங்க. உங்களை கோடீஸ்வரன் ஆக்கி கட்டுறமா இல்லைன்னு பாருங்க. கோடீஸ்வரன், லட்சாதிபதி இல்லை. ஓகே, கோடீஸ்வரன். மார்க் மை வேர்ட்ஸ். யார் யார் வர போறீங்க புதுசாக வந்தவங்க? எஸ் எஸ், சூப்பர் சூப்பர். மூணாவது விஷயம் ஆனால் லைட்டர் வெயின் சொந்த கதை, சோக கதை. ஏன்னா எனக்கு என் கதையை சொல்ல தூக்கம் வராது, நான் தற்பெருமைவாதி, அதனால என் கதையை சொல்லியே தீருவேன். ரைட்டா? இப்போ இதெல்லாம் இருக்கு. அதாவது பணம் வேணும்னு தெரியுது, ஹெல்த் வேணும்னு தெரியுது, ஆனால் எப்படி ஜெயிக்கிறது, எந்த குவாலிட்டி இருந்தால் ஜெயிக்க முடியும்? இதுக்கு வருவோம். போர் அடிச்சாவோ இல்லை டைம் ஆயிடுச்சாவோ டப்புன்னு சொல்ல, டப்புன்னு கதையை முடிக்க முடியும். ஏன்னா என் கதை எப்போ வேணும் முடிக்க முடியும் என்னால். ரைட்டா? ஸோ ஒரு நிலம் இருக்குது சார், திருவள்ளூரில் ஒரு நிலம் இருக்குது. என்ன சார் இருக்குது? நிலம், இடம் இருக்குது. எங்ககிட்ட இருக்க இடம் தான், வழி இல்லை. ஆனால் 1 ஏக்கர் நிலம் இருக்குது, வழி இல்லை. எங்கள் அப்பாவும் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வழி இல்லடா மணி, வித்தலான்ட்டாங்க. பாதி ரேட்டுக்கு. என்ன ரேட்டு போதோ அதுக்கு பாதி ரேட்டுக்கு நிலத்தை கொடுத்துட்டோம். அவங்க 1 மாதத்தில் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து முடிக்கிறேன்னாங்க. ஃபுல் பேமெண்ட் 1 மாதம் கட்டி முடிக்கிறேன்னாங்க. 1 மாதம் 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் 6 மாதம் ஆச்சு, 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, முடிக்கல. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடா அது, நீங்கள் வாங்க வேணான்னு, நீங்கள் நம்ம அவங்ககிட்ட விற்க வேணான்னு. எப்படி ஒரு நிலத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும்? எடுத்தோம். இப்போ அடுத்து அதை சுற்றி இருக்குது எஃப்எம் எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். எஃப்எம் எல்லாம் போட்டு பார்த்தா ஒரு காவா இருக்குது. ஒரு என்ன சார் இருக்குது? காவாய் இருக்குது. காவாய்க்கு பின்னாடி ஒரு சிஎம்டி அப்ரூவ் பிளாட் இருக்குது, டிடிசிபி அப்ரூவ் பிளாட். அந்த டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டை வாங்கிட்டோன்னா அந்த சைட் போயிடலாம். ஓகேவா? 7 பிளாட் இருக்குது, 7 தெரியாச்சும் 1 வாங்கினா போதும். ஓகே, நம்ம தொழிலே இருக்கோமே, 7 இதுக்கும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டேன். இது 7 பையரும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டேன். போட்டால் இதில் என்ன ஆச்சரியம்னா, எல்லாம் 1998 வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன வருஷம்? 2024 நடந்த சம்பவம் இது. ரைட்டா? 26 வருஷம் ஆச்சு. ஆனால் எவனுமே விற்கல, யாருமே விற்கல. வாங்கிறது ஈஸியாக கஷ்டமா? இதில் என்னன்னா, இப்போலாம் ஆதார் பேன்லாம் வச்சுருவோம்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அந்த டாக்குமெண்ட் ஆதார் இல்லை, பேன் இல்லை, எதுவும் இல்லை. ஒரே பழைய என்ன சார் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இருக்கும், இவ்வளோ இருக்கும். இதை வச்சு எப்படி பிடிக்கிறது? இருக்கிற அட்ரஸ்லாம் ஆள் அமுச்சு விட்டாச்சு. யார் யாரெல்லாம் இருக்கவங்களும் எல்லாத்துக்கும் ஆளை அமுச்சு விட்டா அங்கே போனால் இல்லை 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 இதான் பதில். கடைசியில் சாட்சி வீட்டுக்கு கூட அமிச்சாச்சு. யார் சாட்சி? விட்னஸ் போட்டாங்க பாருங்க, அவங்க அட்ரஸ் அமிச்சா அவங்க எல்லாமே வாடகை வீட்டில் தான் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. என்னடா அது பண்ணுறதுனா, எங்கள் அப்பா வந்தார். என்னடா மணி அப்படின்னாரு, இது மாதிரிப்பா ஒசூரில் ஒரு அட்ரஸ் இருக்கு பண்ண, ஒசூர்கார் நிலம் கொடுத்துட்டு வரான்னாரு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ரைட்டா இல்லையா? சரி ரைட்டு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நானும் நம்ம தலைவன் அஜித்தும் கிளம்பி ஒசூர் போயிட்டோம்.
ஒசூர் போயிட்டா ஆக்சுவலாக நான் இது எல்லாமே ஏற்கனவே பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி ஃபேஸ்புக்கில் செட் பண்ணி வச்சிருந்தேன். அவர் பேர் முருகன், அந்த ஓனர் பேர் முருகன். இந்த முருகன் தான் அந்த முருகன் தெரியாது. நான் ஒரு 5 முருகனை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃபேஸ்புக்கில். அங்கே போனால் வீடு இருக்கு, குமரன் குடில்னு போட்டிருக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தா முருகனோட பையன் குமரன் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். ஸோ அவர் தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்.